நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். इमां जनदागं संग्रह्णानेते पादसारत्नेन भवति पादसमासाः संवत्सरमेवावरुन्धये मौर्ती भवति नक्षत्रं भवति तमेव ब्रह्मणा वेद கடற்கரை அப்பா தவசீனும் காணோம், எங்கேயாச்சும் வெளியே இருப்பான், போய் கூட்டு வாய. இது போறோம். நான் போய் கூப்பிடுறேன். இதுதான் கை மணங்கிறது. உப்புல ஒரு கல் அதிகமாக கூடாது, ஒரு கல் குறைய கூடாது, கையில விட்டு நக்கி டேஸ்ட் பண்ண கூடாது. அதுதான் இந்த தவசியோட சமையல். என்னையும் முத்தின தேங்காவெல்லாம் எடுத்து ஒதுக்கி போடுறீங்க? தேங்காயை போட்டா தான் பொரியல் ருசியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். முத்தின தேங்காயை போட்டா பொரியல் கிடைக்காது, மொத்தமா எண்ணெய் தான் கிடைக்கும். வேலையை பாரு. இப்பதான் ஏன் புரியுது ஹோட்டல் துறையில நீங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கீங்க. தேங்காய் ஊறி என்ன அப்புறம் பாராட்டலாம். வடிவே அப்பலாம் செவக்குது, செவக்க கூடாது, அடுப்ப குறை. சரிங்கய்யா. என்ன கொண்டா பிள்ளை, என்னையா 506 தேங்காய்க்கு பில்லு போட்டிருக்க? 506 தேங்காய் போட்டாங்க. 506 எதுக்கு? 500 தானே கேட்டேன். இல்ல 500,000 தேங்காய் போடுறோம்ல, ஒரு 6-7 தேங்காய் அதிகமா வர்றது சகஜம் தானுங்க. 6 தேங்காய் அதிகமா போட்டா யாரு காசு கொடுப்பா? 6 8 48 ரூபா நீயா கொடுப்ப? என்ன காசு தரையில விளையுதா இல்ல மரத்துல காய்க்குதா? உழைச்சி சம்பாதிக்கிறேயா ஒரு பைசாவும்? புரியுதா? இந்த வரேம்மா, நீயே வந்துட்டியா? என்ன பில்லு கொடுத்தீங்க? எங்கேயும் போயிடாத, வந்து செட்டில் பண்ற வரைக்கும். என்ன மாமா 500 தேங்காய்க்கு பில்லு போட சொன்னா 506 தேங்காய்க்கு பில்லு போட்டிருக்கான். கேட்டா இதெல்லாம் சகஜங்களா? அபிஷேகம் முடிஞ்சா அர்ச்சனை தட்டோட காத்துட்டு இருக்காங்க. நீங்க வாங்க. ஏய் நீ அங்கேயே இரு, நான் வர்ற வரைக்கும். 6 தேங்காய்க்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன். 6 8 48 ரூபா. உனக்கு சின்னதா போச்சா? எங்கடா போயிட்ட? இங்க அர்ச்சனை ஆராதனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு, வெளியே என்னடா வேலை உனக்கு? நான் 500க்கு சொன்ன 506 என்ன 500 506 தேங்காய்? இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு பெரிய பூஜையை பண்றோம், 6 தேங்காவுக்கு கணக்கு பாக்குறேடா? 6 தேங்காய்க்கு எவன் பணம் கொடுப்பான்? அதெல்லாம் சாமி பாத்துக்குவாரு, சாமியை கும்பிடுறேன். சரி சரி. எல்லாருக்கும் சேர்த்து தரேன், தனித்தனியா யார்ட்டையும் கேட்க கூடாது. 100 ரூபா வச்சுங்க. ஆல்ரெடி பெய்டு பாருங்க. பெய்டு ஆல்ரெடி? இது எதுக்கு? போங்க.
என்னது பணத்தை தண்ணி மாதிரி செலவழிக்கிற? டேய், இறைக்கிற கிணறு தாண்டா சொரக்கும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். கணக்கு கணக்கு கணக்கு, எப்ப பார்த்தாலும் கணக்கு தானாடா. கணக்கெல்லாம் சாமி பார்த்துக்குவாரு, நீ சாமிய பாரு. ஆ பார்த்து கணக்கை பார்த்து செட்டில் பண்ணுங்க. ஈஸ்வரா, என் நண்பன் ஆவடையப்பன் குடும்பமும் தங்கச்சி தாளையம்மா குடும்பம் நல்லா இருக்கணும். ब्रह्मणा वेदाम अमृतेनाम व्रताम पुरं सर्वाभीष्ट प्रसाद बल सिद्धिरस्तु. கொஞ்சம் இருங்க சாமி, இன்னும் எத்தனை வருஷம்தான் இந்த கிழவனுக்கே இந்த பரிவட்டத்தை கட்டுவீங்க? இந்த வருஷத்துல இருந்து ஏன் அடுத்த தலைமுறைக்கு இந்த பரிவட்டத்தை கட்டுங்க. அப்பா, இது நாங்க உங்களுக்கு சேர்ந்து செய்யற மரியாதை, அதை போய் வேண்டாம்னு சொல்றீங்களேப்பா. தம்பி, எல்லா பொறுப்புகளையும் நானே என் தலையில சுமந்துட்டு இருந்தப்போ அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரமா இந்த மரியாதையெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்பதான் என்னோட சுமை எல்லாத்தையும் நீங்க எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கிட்டு என்ன நிம்மதியா உட்கார வச்சுட்டீங்களே. என்னைக்குமே உழைக்கிறவங்களுக்கு மரியாதை கிடைக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும்பா. அதனால தான் சொல்றேன், அடுத்த தலைமுறைக்கு இந்த பரிவட்டத்தை கட்டுங்கன்னு. அப்பா, இன்னைக்கு நீங்க உழைக்கல, ஆனா 25 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க. அந்த பலனை தானே நாங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரியா சொன்னம்மா. அண்ணே, நீங்க மூத்தவர், நீங்க கட்டிக்கணும் தான் நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். அது உங்க ஆசை, நான் ஏன் ஆசைய சொல்லிட்டேன். டேய் கடற்கரை, பாத்தியா என் நண்பனே? ஐயரே, மாமாவை இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? கடற்கரை மாமாவுக்கே பரிவட்டத்தை கட்டுங்க. சதமானம் பவதி சதா. சாமி 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 நிறுத்துங்க. அடுத்த தலைமுறைக்கு பரிவட்டம் கட்டுங்கன்னா அது மகன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, மருமகனா கூட இருக்கலாம். எங்க மாப்பிள்ள வடமலைக்கே பரிவட்டத்தை கட்டுங்க. கடற்கரை சரியா சொன்னடா. மாமா, என்ன எதுக்கு மாமா வம்பு கழுக்குறீங்க? பரிவட்டம் கட்டிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? மாப்பிள்ள, உங்களுக்கு வேணா உங்க தகுதி தெரியாம இருக்கலாம், ஆனா எங்க வீட்டு மகாலட்சுமிய இந்த நேரம் வரைக்கும் கண் கலங்காம சந்தோஷமா வச்சிருக்கீங்களே, அதை விட என்ன தகுதி இருக்கு? இல்லப்பா, அவன என்னோட ஒரு படி மேல போயிட்டடா. என்னடா சொல்லமல, நான் சொன்னதுல ஏதாவது உனக்கு ஆட்சேபம் இருக்கு? அண்ணே, நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. அதானே பார்த்தேன், அண்ணனை என்னைக்கு தம்பி விட்டு கொடுத்திருக்காரு. ஆமாக்கா. ஏய் மணியரசு, நீ என்ன சொல்ற? நீங்க எல்லாரும் சொல்றதானே நானும் கேட்பேன். டேய் கட்டதுர வைரவா, நீங்க என்ன சொல்றீங்க? என் அண்ணனுக்கு பரிவட்டம் கட்டுறதுக்கு அவங்க என்ன சொல்ல போறாங்க? இல்ல அழகக்கா? ஆமா ஆமா. சகல ஆமா, வீட்டோட மாப்பிள்ளைங்கிறத எவ்வளவு கௌரவமா குத்தி காட்டுறாங்க பாத்தியா. உங்ககிட்ட போய் சொன்ன ஐயரே, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, பரிவட்டத்தை கட்ட வேண்டியது தானே? என்ன செல்லம்மா, மாப்பிள்ளை முடிக்கிறத பார்த்தா நீ ஏதாவது மிரட்டி வச்சிருக்க? என்ன செல்லம்மா, மாப்பிள்ளை முடிக்கிறத பார்த்தா நீ ஏதாவது மிரட்டி வச்சிருக்க? ஐயோ, என்னங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் அப்பா சொல்லிட்டாங்க, அண்ணன் சொல்லிட்டாங்க, எல்லாரும் ஆசைப்படுறாங்க நீங்க தான் பரிவட்டம் கட்டணும்னு. சந்தோஷமா கட்டிக்கீங்க. என்ன செல்லம்மா நீயும் புரியாம பேசுற? அப்புறம் என்ன, என் தாய் செல்லமாவே சொல்லிட்டால. ஐயரே, கட்டுங்க பரிவட்டத்தை மாப்பிள தலையில. ஓம் சதமானம் பவதி சதா புருஷ சதேந்திரஜ
आयुष्येवेन्द्रजे प्रतिष्ठते कन्यपात्रं मदोः पूर्णं ददाते मदव्यसानेते एकदात् ब्रह्मणोपहरते एकदैव यजमानः आयुष्येतो ददाति शतमानं भवति तदा च पुरुषः सतेन्द्रजम् आयुष्येवेन्द्रजे प्रतिष्ठते धनं धान्यं ஈஸ்வரா எல்லாரும் நல்லா இருக்கணும்பா. शतसंवत्सरं दीर्घमायुः தவசு எங்கடா போன? வந்துட்டேன். வருஷம் கோயிலுக்கு வந்து அர்ச்சகருக்கு அள்ளி கொடுக்குற, பிள்ளைகளுக்கு மட்டும் 100 ரூபா தான் கொடுக்குற. இந்தா யார் யாருக்கு கொடுக்குமோ கொடுத்துட்டு சீக்கிரம் அன்னதானம் பண்ற இடத்துக்கு வந்து சேரு. நாங்க இருக்கேன். வா தாளையம்மா. இந்த குடும்பத்தோட ஆணி வேறே நீதானம்மா. உனக்கு ஒரு குறையும் வராதுமா. இந்தா நல்லா இருக்க. எந்திரிமா முத்தழகி. ராசா இந்தம்மா. தொலைமல வல்லியம்மா நல்லா இருங்க. இந்தம்மா கட்டதர கலைவாடி வாங்க 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 நல்லா இருங்க. எந்திரிங்க. செல்லம்மாவை கூப்பிடுமா. அண்ணி என்ன அண்ணி எல்லாரும் அங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க, நீங்க மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அம்மா வந்து கேட்டதுக்கு நான் அப்புறம் வரேன்னு சொன்னீங்களாமே, வாங்க போலாம். இல்ல நான் அன்னதான மண்டபத்துக்கே வரேன், நீ போ. இல்ல மாமா உங்களை கையோட கூட்டு வர சொன்னாங்க, நீங்க வாங்க. எந்திரிங்க. நல்லா இருங்க. இந்தாங்க போங்க. என் செல்லம்மாவை கூட்டு வந்துட்டியா? நல்லா இருமா. இந்தா நல்லா இருங்க. வள்ளியற வாமா, நான் உன்னை கவனிக்கவே இல்லம்மா. அண்ணன் கூப்பிடுறாருல்ல, போமா.
என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. அழாதம்மா. அதான் இதெல்லாம் வேண்டான்னு நான் ஒதுங்கி இருந்தேன். அவ அவங்க புருஷனோட உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போது இவளுக்கு மட்டும் அவ புருஷன் ஞாபகம் இருக்காதா? இத பாருமா, என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, இந்த வீட்டு மருமக நீ. கல்யாணம் ஆகி 2 நாள் தான் அவனோட குடும்பம் நடத்தின. உனக்கே இவ்வளவு கஷ்டம்னா 10 மாசம் அவனை வயித்துல சுமந்து 30 வருஷம் இந்த தோளை வளர்த்திருக்கம்மா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு பாரு. உன் புருஷன் திரும்ப கிடைக்கணும்னு நம்ம குலசாமி கிட்ட வேண்டிக்கோ தாயி. நம்ம கும்பிடுற சாமி நமக்கு எந்த குறையும் வச்சதில்ல. அழாத, உனக்கு எந்த குறையும் வராது. பள்ளியார, என்னைக்காவது ஒரு நாள் சுந்தரம் திரும்பி வருவாமா? அவன் நிச்சயமா கிடைப்பாமா? பள்ளியற கண்ணை கசக்காத. உன் புருஷன் உன்னை விட்டு ரொம்ப நாள் விலகி இருக்க மாட்டான். கண்டிப்பா வந்துருவான். ஐயா பிரசாதம் எடுத்துக்கங்க. பாஷா, இத வச்சுக்க. சரிங்க மாமா. ஐயா கோவில் பிரசாதம், இவர்கிட்ட போயா இந்த பிரசாதத்தை கொடுக்குறீங்க? ஏன் அவர்கிட்ட கொடுத்தா என்ன? என்ன பெரியவரே, நீங்களே இப்படி பேசலாமா? உலகமே கும்பிடுற 7 மலையா மலைக்கு மேல இருக்காரு, மலைக்கு கீழே பயமா தானே இருக்கா? அவ்வளவு ஏன் வடலூர் முருகனை கும்பிட்டு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நாகூர் தர்காவுக்கும் போயிட்டு ஊருக்கு போறாங்களே. சாமிகளே ஒற்றுமையா இருக்காங்க. ஆசாமி நீங்க கத்திரியால வேட்டியை வெட்டுற மாதிரி வார்த்தைகளால மனுஷங்களை பிரிக்கலாமா? என்ன பெரியவரே, இந்த பாருங்க, இந்த பாஷா எங்க வீட்டு டிரைவர் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்திலே ஒரு ஆளு. புரிஞ்சுதா? அங்க எல்லாரும் பிரசாதத்துக்காக வெயிட் பண்றாங்க. போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா. என்னங்க, இந்தாங்க உங்க அப்பா கொடுத்த 100 ரூபாய். எங்க அப்பா கொடுத்த 100 ரூபாய் நீ நினைக்கிறதுனால தான் என்கிட்ட திருப்பி தர. இதை உங்க மாமனார் கொடுத்தாரு நினைக்கணும். யாரு கேட்டாலும் கொடுக்காத, புரியுதா? இந்த பாத்தீங்களா, உங்க அப்பா எனக்கு கொடுத்த 100 ரூபாய். இந்த 1000 ரூபாயை செலவுக்கு வச்சுக்கோ, அந்த 100 ரூபாயை பத்திரமா வச்சுக்கோ. நீங்க பணத்தை தாராளமா செலவு பண்ணுவீங்க, உங்க அப்பா அவ்வளவுக்கு அவ்வளவு சிக்கனம். எங்க அப்பா பிறக்கும் போது ஏழையா பிறந்தாரு, நான் பிறக்கும் போது பணக்காரனா பிறந்தேன். அதனால தான் நாங்க 2 பேரும் வேற வேற மாதிரி இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ரூபாயை விட அந்த 100 ரூபாய்க்கு மதிப்பு ஜாஸ்தி. ஏண்டி, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹோட்டல்ல 5 ரூபாய்க்கு வித்த தோசை இப்ப 25 ரூபாய்க்கு விற்குது. ஆனா 10 வருஷமா இதே 100 ரூபாய்க்கு மேல ஒத்த ரூபா கூட ஏத்தாம கரெக்டா எப்படி உங்க மாமனால கொடுக்க முடியுது? இப்பெல்லாம் நாட்டுல 1000 நோட்டு நடமாட்டதெல்லாம் உங்க மாமனுக்கு தெரியாதா? இல்லை நீங்க எடுத்து சொல்ல மாட்டீங்களா? உங்களால எனக்கு வர ஒரே வருமானம் இதுதான், அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அதனால கிடைச்சும் பறிச்சுட்டாளே. என்னங்க, மாமா உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தாருல்ல? கொடுத்தாரு. கொடுங்க. எதுக்கு? கொடுங்க அண்ணா, கொடுங்க. எதுக்கு சொல்லு. கொடுங்க அண்ணா சொல்றேன்ல. இன்னாங்க 1000 ரூபாய். 1000 ரூபாய்? சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ். இங்க பாருங்க, நீங்க ஆம்பளை, வெளியில போறீங்க வரீங்க, உங்களுக்கு 1000 செலவு இருக்கும். கண்டிப்பா. ஏன் அர்ஜென்ட்டுக்கு யாராவது பணம் கேட்டா கொடுக்குறீங்க, வாங்குறீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு தோணும்ல? ஆமாமா. அந்த மாதிரி நேரத்துல இந்த பணத்தை நீங்க செலவு பண்ணிட்டு வந்தா உங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க, அந்த 100 ரூபாய் கொடுங்க. அது இல்லைங்க, என் அப்பா கொடுத்தாங்களா அந்த 100 ரூபாய் கொடுங்க. அந்த 100 ரூபாய் மட்டும் நான் தரவே மாட்டேன். ஏன்? இது மாமா கொடுத்த பணம், ராசியான பணம்.
நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து மாமா கொடுத்த பணத்தை நான் பத்திரமா சேர்த்து வைக்கிறேன். இதையும் சேர்த்து வைக்க தான் போறேன். என் அப்பா கொடுத்தது எல்லாமே நீங்க பிரசாதமா வச்சுங்க. நல்ல மாப்பிள்ள, நல்ல மாமனாரு. ராட்டினத்துல ஒரு ரவுண்டு போறீங்களா? தம்பி இங்க வா. ஒரு குழந்தைக்கு எவ்வளோ? ஒரு குழந்தை 5 ரூபாண்ணே. அப்படியா? சரி, எல்லாரையும் உட்கார வை. போ போ போ. போய் ராத்திரி உட்காரு. பார்த்து விட்டுற போற. புடி. வா மெதுவா கண்ணா, பார்த்து. சீக்கிரம் ஏறு. ஏய் தாமரை, பார்த்து தம்பி பிடிச்சு. பார்த்து. ஏய் கையை உள்ளவை. சரி சரி. தம்பி மெதுவா பாரு, பையன் பயப்படாம பாரு. பாத்துப்பா. ஏய் சரி செல்லுமா, எப்படி இருக்க? யாரு? நான் தான் தானம்மா. 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் கூட படிச்சோம்ல, மறந்துட்டியா? அட தானு, என்னடி இப்படி ஆள் மாறி போயிட்ட? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? அவர் யாரு? இவர் தான் என் வீட்டுக்காரரு. துபாயில வேலை பாக்குறாரு. ஏங்க நான் சொன்னேன்ல செல்லம்மா, அது இவங்கதான். வணக்கங்க. வணக்கம். வணக்கங்க. பக்கத்துல ஒரு கல்யாணத்துக்கு வந்தோம். பசங்க எல்லாம் கோயிலுக்கு வரமாட்டேன்னுட்டாங்க. அதனாலதான் இவரை மட்டும் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் செல்லம்மா, இதுல எது உன் பிள்ளைங்க? அது என் நாத்தனார் பிள்ளை சச்சிதானந்தம். சச்சின்னு கூப்பிடுவோம். அது என் சின்ன நாத்தனார் பொண்ணு சுத்தி. அது சச்சினோட அக்கா தாமரை. அந்த குட்டி பாருங்க, அந்த ரெண்டு சீடை போட்டிருக்கல குட்டி, அது என் தங்கச்சி பொண்ணு. அப்புறம் அதோ அதோ அங்க பாருங்க, சின்ன பையன், அவனும் என் தங்கச்சி பையன் தான். அதெல்லாம் சரி செல்லம்மா. தம்பி பசங்க நாத்தனார் பிள்ளைங்கன்னு எல்லாரையும் காட்டிட்ட. உன் பிள்ளைங்க எங்க? எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. அவர் எனக்கு பிள்ளை, நான் அவருக்கு பிள்ளை. சரி நாங்க வரங்க. வரேம்மா. நாம கிளம்பலாம். அன்னதானத்துக்கு டைம் ஆயிடுச்சு. ஏய் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. போ போ போ. வா வா போயிட்டு வாங்க. எங்க போறீங்க? வா வரங்க. போ போ. தனக்கு குழந்தை இல்லங்கிறத எப்படி சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போறாங்க பத்தியா? அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் மனசுக்குள்ள அழுதுகிட்டே போறா அவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்க. பச்சரிசி சாதம் வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் பச்சரிசி சாதம் போடுங்க. புழுங்கரிசி சாதம் வேணுங்கிறவங்களுக்கு புழுங்கரிசி சாதம் போடுங்க. என்ன பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வாங்க வாங்க வாங்க. இதே டேஸ்ட்ல சாப்பிடணும்னா சென்னையில இருக்கிற செல்லம்மா ஹோட்டல்ல 60 ரூபா கொடுத்து சாப்பிடணும். 60 ரூபாயா? அடேங்க அப்பா, அதுக்கே கியூல நின்று தான் சாப்பிடணும். சென்னையில மட்டும் 6 பிரான்ச் இருக்காம்ல. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இப்படி பல இடங்கள்ல பிரான்ச் இருக்கு. அது மட்டுமா, வெளிநாட்டுல கூட ஹோட்டல் தொடங்கலான்னு இருக்காங்களாம். சுத்தமான தண்ணி, கைப்படாத சமையல்னா அவங்க ஹோட்டல்ல எவ்வளவோ சிறப்பு இருக்கு. அன்னதானங்கிற பேர்ல ஏதோ சோத்த வடிச்சு போட்டோம்னு இல்லாம சென்னையில உங்க ஹோட்டல்ல போடுற மாதிரியே சூப்பரா போடுறாங்கல்ல. சுத்தமா கொடுக்கணுங்கிற மனசு யாருக்கு வரும்?
நல்ல மனசுள்ளவங்க நல்லா இருப்பாங்க என்னைக்கும். இந்தாங்க, இறையக்கூடாது. ஆமா பெரியவரே, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. இன்னும் வருது. பொறுமையா சாப்பிடுங்க, கேட்டு நல்லா சாப்பிடுங்க. போதுமா? திருப்தியா சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இங்க பார்த்து போடுமா. நீங்க சாப்பிடுங்க. மோர் கொண்டு வா. விஷயம் இவங்க எல்லாம் நமக்கு சீஃப் கெஸ்ட். போய் நல்லா கவனிங்க. என்ன சிரிக்கிறீங்க? என்ன பிச்சைக்காரங்களை போய் சீஃப் கெஸ்ட் சொல்றீங்க? அவங்கள பிச்சைக்காரங்கன்னு சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, குடுக்கறவங்க பிச்சைக்காரங்களா வாங்குறவங்க பிச்சைக்காரங்களா? வாங்குறவங்க தான் பிச்சைக்காரங்க. இங்க நாம சாப்பாடு குடுக்கறோம், பதிலுக்கு அவங்க புண்ணியத்தை குடுக்கறாங்க. பிச்சைக்காரங்க யாருங்க சார்? சாரி அண்ணி. போய் பரிமாறுங்க. சரி அண்ணி. சரிங்க ஐயா, அந்த தண்ணியை கொஞ்சம் கொண்டு சாதம் கொண்டு வர சொல்லுங்க. எனக்கு சாதமா? டேய், சாதம் கொண்டு வா. அண்ணி, அண்ணி. என்ன முதா? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்கிட்ட இருக்கு, காட்டவா? போன்லாம் எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு போன் பிடிக்காது, ஆனா இதுக்குள்ள இருக்கிறது பிடிக்கும். பாருங்க நீ. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? இப்ப சொல்லுங்க, எனக்கு என்ன வாங்கி தர போறீங்க? உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். வாங்க வணக்கம். எல்லாமே அவங்க கையால கூட. பார்த்து பாருங்க. வாங்க வாங்க. சுமங்கலியா இருமா. ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க. என்னம்மா செல்லம்மா? செல்லம்மா, டேய் என்னடாச்சு? டேய் செல்லம்மா, ஏன் பின்னாடி போறா? என்னன்னு போய் போங்க. நில்லுங்க. கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றது கேளுங்க.
பாருங்கப்பா அண்ணே. நம்ம சுந்தரமூர்த்தியா தம்பி? சுந்தரமூர்த்தி பாருங்க. என்னடா சுந்தரமூர்த்தி டேய் என்ன இது? சுந்தரமூர்த்தி அத்தை. சுந்தரமூர்த்தி உனக்கு என்னடா குறை வச்சோம்? இப்படி பரதேசியா திரினு உனக்கு தலை எழுத்தாடா? பெத்த வயிறு பத்தி எரியுது. ஐயோ நீ இருந்து செய்ய வேண்டிய அன்னதானண்டா இது. இப்படி பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறியே. ஐயோ ஏன்டா இப்படி ஒரு காரியம் பண்ண? நாம தானே எல்லாருக்கும் கொடுக்கறோம். அப்படி நம்ம வீட்ல என்ன இல்லன்னு வீட்டை விட்டு ஓடுனீங்க? ஏண்டா ஓடுனதே ஓடுன பரதேசிங்களோட பரதேசியா ஏன்டா இப்படி பிச்சை எடுக்கிற? நான் பிச்சை எடுக்க இங்க வரல, உங்களை பார்க்கத்தான். வருஷம் வருஷம் கோயிலுக்கு எல்லாம் ஒன்றா வருவீங்க. உங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில் காசு வாங்க போகும்போது அண்ணி என்னை பார்த்துட்டாங்க. ஏப்பா உன்னை எனக்கு தெரியாதா? எல்லாரும் ஒன்னா தானே வளர்ந்தோம். எங்க பள்ளியறை? எங்க பள்ளியறையை கூட்டுவாமா? ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. மாப்பிள்ளைக்கு டிங்கரிங் பண்ணி பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ள போதும் சொல்லுங்க அண்ணனுக்கு. என்னங்க உங்க பிரேஸ்லெட் கொடுங்க. எதுக்கு செல்லமா அதை கேட்குற? சுந்தரமூர்த்தி வெறும் கையோட இருக்கா. கையில பிரேஸ்லெட் போட்டா நல்லா இருக்கும்ல. ஏய் ஏன் சிரிக்கிற? இந்த பாரு, என் தம்பிக்கு ஏற்கனவே என் பிரேஸ்லெட் செயின்லாம் கொடுத்தாச்சு. எனக்கு ஏற்கனவே தெரியுமே. பள்ளியற பள்ளியற
ஈஸ்வரா, காணாம போனவன உன் சந்நிதியிலே கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. அவனை கொடுக்கறதுக்காக தான் எங்களை எல்லாரையும் உன் சந்நிதிக்கு வர வச்சியா ஈஸ்வரா? அவன் ஓடி போனதுக்கு தான் அழுத, வந்ததுக்கு அழுணுமாமா. பொம்பளைங்க எதுக்கு அழுகுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பள்ளியார, உன் புருஷன் வந்தாச்சு, இனிமே அவராச்சு நீயாச்சு. நம்ம குலதெய்வம் நம்ம கூடயே இருக்கும். தைரியமா புறப்படுங்க. தால, உன்னை நம்பிதான் என் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போறேன். நீ அதுங்களுக்கு அத்தையா இல்லாம ஒரு அம்மாவா இருந்து பாத்துக்கணுமா? பாத்துப்பல. என்னன்னு நீங்க இதெல்லாம் நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? என் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தானே உழைக்க போறீங்க. எங்களை காப்பாத்துறதுக்காக 2 பேரும் சென்னைக்கு போறீங்க. எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க வேலையை மட்டும் பாருங்க. எல்லா பிள்ளைங்களும் இனிமே நான் பாத்துக்கிறேன். அதான் குழந்தைகளை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாளே, நீ ஏன் தயங்கி நின்றுகிட்டு இருக்க? தைரியமா போவோம், வா. அண்ணே, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க, எழுப்பி விடட்டுமா? வேண்டாமா, குழந்தைங்க தூங்கட்டுமா. அதுங்களை பார்த்தா அப்புறம் எனக்கு போறதுக்கு மனசே வராதுமா. உன் பிள்ளைங்களை நான் பாத்துக்கிறேன்னு. வாழ்க்கையில உழைச்சு முன்னேற வழிய பாருங்க. நம்ம குலசாமி உங்க கூடயே இருக்கும். புறப்படுங்க. அண்ணே, ஒரு நிமிஷம். தைரியமா போயிட்டு வாங்க. அழாதீங்க அண்ணே. அண்ணே, புறப்படுங்க அண்ணே. உனக்கு பெரிய மனசுமா, உன் மனசு யாருக்கும் வராது. நாங்க வரோம், போயிட்டு நான் பாத்துக்கிறேன். அப்படியப்பா, என்ன மறைச்சு போய் நிக்கிற? தவசி, ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல இருந்துதான் நாம வாழ்க்கையை தேடி முதல்ல போனோம். இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாலும் இந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் பழைய ஞாபகம் எல்லாம் கண் முன்னாடி வந்து நிக்குதுப்பா. டேய், இந்த பாரு, சும்மா இங்கேருந்து யோசிச்சு பார்க்காத. உள்ள போய் உட்காந்து நிதானமா யோசிக்கலாம். என்ன? அரிசி சாப்பிட்டா கல்யாணத்தப்போ மழை பெய்யும், புரியுதா? போ. கல்யாணத்துல பெஞ்சானே, எப்ப பெஞ்சானே, மழை பெஞ்சா குளுகுளுன்னு இருக்கும். கலைவாணி அக்கா, கொஞ்சமாச்சும் ஓடி ஆடி வேலை செய், அப்பதான் உடம்பு குறையும். ஏற்கனவே இழைச்சிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வேற இன்னும் இழைக்கணுமா? வாக்கா. வரேன். பெட்ஷீட்டா விரிச்சாச்சு. அண்ணே, சீட்டை போடுங்க. என்ன, எனக்கு அதிர்ஷ்டமான திசை வந்திருக்கு. எல்லா பணமும் என்கிட்ட வரணும். ஈஸ்வரா, பெருசு வந்துரு. டேய், யாரும் கையை வைக்க கூடாது. ஆட்டத்துக்கு எவ்வளோன்னு பேசிட்டு அப்புறம் கையை வைக்கணும். எவ்வளோ வச்சுக்கலாம்?
1000 ரூபாய் வச்சுக்கலாம். 1000 ரூபாய் வச்சு விளையாடினா உங்க தங்கச்சி என்ன கூண்டில் நிறுத்திடுவா. 100 ரூபாய் வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கே இவ்வளோ ஏத்தமான பேச்சா? பணத்தை கண்ணில் காட்டுங்க. மச்சான் ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட. மச்சான் சீட்டில் கடன் கொடுத்தா ஆட்டோ நிற்காது, பார்த்துக்கோ. அதெல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன். அண்ணே சீட்டை போடுங்கண்ணே. பைரவா, கட்டதுரை எங்க? இந்த ஊர்ல ஒரு தோப்பு விலைக்கு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு வரலான்னு போயிருக்காரு. அதுக்கு பணம் வேணும்ல. தோப்பை வாங்க போயிருக்க மாட்டாருண்ணே, பார்க்க போயிருப்பாரு. நான் மட்டும் என்ன சொன்னேன்? பார்க்க போயிருக்காருன்னு தானே சொன்னேன். வடமல, எவ்வளோ நேரம் சீட்டை பிடிச்சிட்டு இருப்ப? சீட்டை போடுப்பா. இருங்க, கையில் இருக்க காசெல்லாம் தோத்துக்கிட்டு இருக்கேன். சீட்டை போடுன்னு அவசரப்படுத்தினா எப்படி? என்ன கையில் இருக்கிற காசு போகுதுன்ற? அக்கா, அதுக்குள்ள பஜ்ஜி சுட்டுட்டீங்களா? ஆமா, உப்பு போட்டீங்களா இல்லையா? நீ போடல? நான் போடவே இல்லையே. நான் வெங்காயம் எடுத்துட்டு வரலான்னு போனேன். ஐயோ, சுட்ட பஜ்ஜி எல்லாம் வேஸ்டா போச்சே. இல்ல ஒண்ணும் வேஸ்ட் ஆகல. இப்ப பார் அமுதா, அமுதா, சீட் ஆட்டோன்னு வந்தா ஜெயிக்கிறது தோக்குறதுன்ற சகஜையா. சீட்டை போடிய. என்னக்கா? இத கொண்டு போய் மாமா கிட்ட கொடு. ஏ அமுதா, இந்தா. யார் செஞ்சாங்கன்னு கேட்டா மாமா கிட்ட செல்லம்மா செஞ்சான்னு சொல்லு. என்னக்கா பஜ்ஜியை நீங்க போட்டுட்டு செல்லம்மா அண்ணி போட்டாங்கன்னு சொல்றீங்க? எல்லாத்துக்கும் கேள்வி கேட்காத போ. அண்ணே, எதுக்கு என் பேரை வம்புக்கு இழுக்கிறீங்க? அண்ணி, உங்களுக்கு ஊசி காது. உங்களை வச்சுக்கிட்டு எந்த ரகசியத்தையும் சொல்ல முடியாது. அது ஒண்ணும் இல்ல செல்லம்மா. பஜ்ஜியில உப்பு போட மறந்துட்டேன். நான் சுட்டு அனுப்புறேன்னு சொன்னா உங்க அண்ணன் தூக்கி எறிஞ்சிடுவாரு, இல்ல அப்படியே திருப்பி அனுப்பிடுவாரு. நீ கொடுத்து விட்டேன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுருவாரு. அது எப்படி? உப்பு போடாம சுட்டது ஏன் அண்ணன் எப்படி பேசாம சாப்பிடுவாரு? அண்ணி, உங்க பேர் சொன்னா பேசாம சாப்பிடுறது மட்டும் இல்ல, பாராட்டு பத்திரமும் கொடுத்து அனுப்புவாங்க பாருங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் பேச மாட்டாரு. பார்க்கலாமா? பார்க்கலாம். மாமா, பஜ்ஜி எடுத்துக்கோங்க. மச்சான், என்னது? பஜ்ஜி யார் சுட்டா? செல்லம்மா அண்ணிதான். சூப்பரா இருக்கு. இல்லையே, உப்பு இல்லாத மாதிரி இருக்க. உன் நாக்கு மறுத்து போய் கிடக்குதுடா. முதல்ல உன் நாக்கை ஷேவ் பண்ணி தொலை. பல்ல விளக்குனா தானே உப்பு காரம் தெரியறதுக்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. என்னன்னு இப்படி பண்ணிட்டீங்க? அண்ணி உப்பு இல்லாம பஜ்ஜியை சுட்டுட்டாங்க. என் பேரை சொல்லி கொடுத்தா நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுறீங்க. அம்மா, உன் பேரை சொன்னதுக்கு அப்புறம் உப்பு காரம்லாம் தெரியாதுமா. பாசத்துக்கு முன்னாடி இந்த உப்பு சர்க்கரை இதெல்லாம் கிடையாதுமா. எந்த காரணத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஒன்றை என்னால் விட்டு கொடுக்க முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.